வெல்கம் டு குக்கிங் ஆட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி துண்டு நறுக்குனது ஒரு சின்ன பீஸு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழைய வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்தாச்சு. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ சிக்கனை நம்ம நம்மளுடைய மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டு பரிமாறலாம்.